ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சாதாரண மனிதரை போல கிடையாது. அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அவங்க பிறந்தப்ப இந்த உலகமே என்ன செஞ்சோம், மிக பிரகாசமாக இருந்துச்சு. அதை அடிப்படையாக வச்சு என்ன செய்யணும், சில நாங்கள் குரானில் சொல்லப்பட்ட வரலாறுகளை மக்களுக்கு புரியும் விதமாக என்ன செஞ்சிருக்கோம், ஒரு சில ப்ராஜெக்ட்கள் செஞ்சுருக்கோம். வாங்க இது உள்ளே போய் பார்ப்போம். சொல்லுவோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு சொன்னால் ரொம்ப இருண்ட நிலையில் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகம் முழுக்க பிரகாசமாயிருச்சு. இந்த பிறப்பு அன்னைக்கு என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அன்னைக்கு அபூ ஜஹல் என்ன செஞ்சான்னு சொன்னால் ஒரு அடிமையை உரிமை விட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சஹாபியை கனவுல பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறான், நான் என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அன்னைக்கு ஒரு அடிமையை உரிமை விட்டனோ ஒவ்வொரு திங்கட்கிழமை என்ன செய்யுது, எனக்கு வேதனைகள் லேசாக்கப்படுது. அவ்வளோ சிறப்பு வந்து இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். அப்போ நம்ம இஸ்லாத்தை பற்றி விளங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை குரானில் சொல்லப்பட்ட ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவம் ப்ராஜெக்ட். وما في نصحه ريب ولا سمعك قد صم. أما نادى بك الموت أما أسمعك الصوت. أما تخشى من الفوت فتحتاط وتهتم. فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت ما عم. وحتى متى جافيك وإبطاء تلافيك طباعا جمعت فيك عيوبا شملها انضم. إذا أسخطت مولا فما تقلق من ذا. وإن أخفقت مسعاك تلظيت من الهم. وإن لاح لك النقش من الأصفر تهتش. وإن مر بك النعش تغاممت ولا غم. تعاصي الناصح البر وتعتاص وتزور ما بان لك العيب أما أنذرك الشيب. وما في نصحه ريب ولا سمعك قد صم. أما نادى بك الموت أما أسمعك الصوت. أما تخشى من الفوت فتحتاط وتهتم. فكم